அப்புறம் என் பொம்மி மட்டும் என் லைஃப்ல இல்லன்னா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அது ஒரு மாதிரி, அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு பாலைவனத்துல நிக்காம மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பாலைவனமா இருந்த என் லைஃப்ல மழையா வந்தவதான் என் பொம்மி. அன்பு உறவுனா எனக்கு என்னன்னே தெரியாம எனக்குள்ள நானே விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் தனி தீவா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா பொம்மிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என்கிட்ட பிரியமா பேசவும் ஆரம்பிச்சாங்க, பழகவும் ஆரம்பிச்சாங்க. வீட்டுலன்னு இல்லைங்க, வெளியே கூட நான் பேசுற விதம், பழகுற விதம் எல்லாமே மாறிடுச்சு. இது அத்தனையுமே என் பொம்மியாலதான். இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பொம்மி தான் என் மனைவியா வரணும். பொம்மி, ஐ லவ் யூ. அடியே, உன் ஆளு அசத்து அசத்துன்னு அசத்துறான். கம்முன்னு இருக்கா. உண்மையிலேயே அவர் எம்மா பிரியம் வச்சுக்கிறாருன்னு பார்த்தல. ஓகே ஓகே, இந்த நேரத்துல நான் பொம்மிக்காக ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். செல்ல குட்டிக்கு வலிக்குதா? வலிக்குதா? மறுபடியும் வலிக்குது பொம்மி. என்னடா சும்மா வலிக்குது வலிக்குதுன்னு ஒளர்னே இருக்கிற? நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ, விடு பொம்மி. உன்னை விடவே மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன், எப்பவுமே விட மாட்டேன். ஏன்னா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னோட லவ் கூட என்னால போட்டி போட முடியாதியா. சரி, இப்போ உனக்கு ஒரு டாஸ்க். நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்மி இல்ல. நான் யாருன்னு நீ கண்டுபிடி. நான் உனக்கு ஒரு க்ளூ தரேன். என் பேர்ல ஒரு கியூன் இருக்கு. என்னது அது? குயின். குயின் இருக்கு. இப்ப கண்டுபிடி. நீ சொல்லலனா நான் யாருன்னு நானே சொல்லிடுவேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நீ என்னோட செல்ல குயின். என் குயின்னா எனக்கு செல்லம் தானே? இன்னும் நீ கண்டுபிடிக்கவே இல்ல. நீ வேஸ்ட், வேஸ்ட், வேஸ்ட். சரி, நம்ம மறுபடியும் டான்ஸ் ஆடலாமா? இன்னைக்கு வேற நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. ஆடலாமா டான்ஸ்? வேண்டாம், உனக்கு கேளு பூமி. அப்புறம் காலையில உனக்கு முடியாம போயிடும். வந்து படுத்துக்கோ. ஆடலாம். வந்து படு. படுக்கிறேன். ஆனா எனக்கு தாகம் அதிகமா இருக்கே. எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா? இரு, பத்திரமா நிலை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இது?
நேரத்துல மழை பெய்யுது, அதுவும் ஜோன்னு பெய்யுது. இங்க பாத்தியா, ஒரே அடியா நனைஞ்சிட்டேன், எல்லாமே ஈரமாயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு தான் படுக்கணும், இல்லனா உனக்கு சளி பிடிச்சிரும். இங்க பாரு, சொன்னா கிளை எல்லாம் மாத்திக்கலாம், நான் போய் துண்டு எடுத்து வந்துடுறேன். ஏய் பொம்மி, ஏய் சொன்னா கேளு, எந்திரி பொம்மி. பொம்மி பொம்மி, ஏய் எந்திரி. ஏய் பொம்மி, ஓடா தாடிக்காரா. நீ இப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொம்மி. நீ என்னை எப்பவுமே இப்படியே கூப்பிடுறியா? கூப்பிட்டுட்டா போச்சு. ஐ லவ் யூ பொம்மி. நடத்து நடத்து. வா வந்து உட்கார், வா உட்கார். கொடுங்க, நான் தேய்ச்சிக்கிறேன். இரு பொம்மி, நானே தேய்ச்சி விடுறேன். பூமி இரு, நான் போய் சுடுதண்ணி வச்சு எடுத்து வரேன், சரியா? சரி பூமி, ஆவி புடி. இதுல யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் போட்டிருக்கேன். வா. இது எதுக்குங்க? போதும், இதுவே நல்லாதான் இருக்கு. நீ ஆவி புடி, அப்பதான் தலைவலி சரியாகும். வா. எங்கப்பா பொம்மிய காணோம்? இங்கதான் இருக்கா. அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு பயங்கர தலைவலின்னு சொன்னாலா, அதான் ஆவி பிடிக்க வச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா புடி, நல்லா இழுத்து மூச்சை விடு, அப்பதான் தலையில கோத்திருக்க நீரெல்லாம் போகும். அப்புறம் தலைவலி தானா சரியாயிடும். சரி, நீ இங்கே இரு, நான் பாட்டிக்கிட்ட சொல்லி உனக்கு பிளாக் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சா உனக்கு இதமா இருக்கும். வா வா அஞ்சல, எல்லாரும் வந்துட்டோம், என்னன்னு சொல்றேன். அஞ்சல, சித்தார்த்த பூமியை எதுக்கு கூப்பிட்டேன்னா, எல்லாரும் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான். என்ன விஷயங்க? இல்ல, ஏற்கனவே பரிகார கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ண போதெல்லாம் ஏகப்பட்ட தடைகள் வந்துச்சு. இப்ப அப்படி ஒரு தடை வராம இருக்கணும்னா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சித்தார்த்தும் பொம்மியும் தம்பதி சமேதரா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுதுமா. இத வேற நீங்க என்கிட்ட சொல்லணுமா என்ன? ரொம்ப நல்ல விஷயங்க, தாராளமா போயிட்டு வரட்டும். அப்பா சித்தார்த், தாத்தா பொம்மியை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு உடனடியா போயிட்டு வாப்பா. சரிங்க தாத்தா, போயிட்டு வந்துடுறோம். சொல்லுங்க மேடம். இவங்க பேரு சித்தார்த் பொம்மி. 2 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. கோயிலுக்கு போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே கூடாது. மொத்தமா அவங்கள அங்கே வச்சு முடிக்கணும். பக்காவா முடிச்சிடலாம் மேடம். ஏதாவது சொதப்பல் நடந்தது, கடுப்பாயிடுவேன் பாத்துக்கங்க. நம்ம தொழில் சுத்தமா இருக்கும் மேடம். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க பேரு வெளியவே வராது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி, கிளம்புங்க. சரிங்க மேடம். வாங்க.
பொம்மி, நாங்க என்ன நினைச்சு உன்னை பரலோகத்துக்கு அனுப்பணுமோ அது நடக்கவே இல்ல. அதுக்கு தடையா இன்னொருத்தி வந்திருக்கா. ஆனா நேத்ராக்கு இதெல்லாம் ஜுஜூபி மேட்ரு. எத்தனை பொம்மி வந்தாலும் அவங்க சாவு எல்லாமே என் கையால தான். சரி போலாமா? அண்ணே, யாராவது பக்கத்துல இருக்கீங்களா? என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதவி வேணும். உங்களால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும், சொல்லுங்க. என் குழந்தைக்கு உடம்பு முடியல. அவளை இங்கதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். இங்கதான் அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு. ஆஸ்பத்திரியில உள்ளவங்க தான் சொன்னாங்க, இங்க வந்து வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி வேண்டுதல ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மரத்துல கட்டினா என் குழந்தைக்கு நல்லாகும்னு சொன்னாங்க. 2 கண்ணும் தெரியாத எனக்கு எழுதவும் தெரியாது. அதனால எழுதி எனக்கு விளக்கேத்தி தரீங்களா? கண்டிப்பா விளக்கேத்துறேங்க. பூமி வா, முதல்ல விளக்கேத்திடலாம் வா. அண்ணா, என்ன தெரியலாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருக்கு. இல்ல அப்படி ஏத்த கூடாது. மூக்க நசுக்கி விட்டுதான் ஏத்தணும். மூக்க நசுக்கணுமா? ஐயோ, நான் திரியோட மூக்க சொன்னேன். இப்படிதான் பண்ணணும். வாங்க. அண்ணா, என்னாச்சு? என்ன பூமி என்னாச்சுன்னு? எங்க 2 பேர் தலையும் கரெக்டா விளக்கேத்தும் போது முட்டிக்கிச்சு. ஐயோ, இன்னொரு தடவை முட்டிக்கோங்க. ஏன்? இன்னொரு தடவை முட்டலனா கொம்பு முளைச்சிருன்னு சொல்லுவாங்க. கொம்பு முளைச்சிருமா? உனக்கு கொம்பு முளைச்ச சித்தார்த்து வேணுமா? ஐயோ, எனக்கும் கொம்பு முளைச்ச பொம்மி வேண்டாம். வா, திரும்ப முட்டிப்போம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில விட்டு வெளியில வந்துருவாங்கடா. வந்தோடனே முடிச்சிட வேண்டியதுதான். கட்டியாச்சுங்க. அண்ணன், இன்னொரு விஷயம். என்னங்க சொல்லுங்க. நான் கேட்டதுமே நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க. நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நான் உதவி செய்யட்டுங்களா? கண்டிப்பா சொல்றேங்க. எங்க 2 பேருக்கும் பரிகார கல்யாணம் பண்ணணும். அது 2-3 தடவை தடைப்பட்டுருச்சு. இந்த முறையாச்சு அது நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே அண்ணன், எனக்காக நீங்க கட்டினீங்கல்ல, உங்க வேண்டுதலுக்காக நான் கட்டுறேன். நீங்க எழுதி கொடுக்கறீங்களா? சரிங்க. பூமி, நோட் எடுத்து எழுது. எழுது. அவங்க வெயிட் பண்றாங்கல்ல, எழுது. என்ன கேட்டா என் மனசு பூராவும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா நடக்க கூடாதுன்னு எழுதி அத தாடிக்காரன் பாத்துட்டான்னா வேற வழியே இல்ல. நான் தாடிக்காரனுக்காகவாவது நடக்கணும்னு எழுதுறேன். ஆனா இப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்து விட்டுரு. எழுது. எங்க பரிகார கல்யாணம் தங்கு தடை இல்லாம நல்லபடியா நடக்க வேண்டும். எழுதியாச்சுமா?
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நல்ல நேரத்துக்கு வந்து உதவி செஞ்சீங்க. நாங்களும் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கிட்டு உதவி செஞ்சீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிண்ணே, போயிட்டு வாங்க. பூமி போலாம். வரேங்க. சரிண்ணே. வாங்கப்பா வாங்கப்பா சீக்கிரம் வாங்க. இடிச்சிட்டாங்க. ஐயா என்னாச்சுங்க? அடிபட்டு இருக்கா? ராத்து வரக்கூடாதா? ஒன்றும் ஆகல. ஐயா என்னாச்சு பெரியவரே? என்னாச்சு என்னாச்சு? என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. பெரியவரே, உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அவருக்கு ஒண்ணு இல்லையா தம்பி? என்ன மாரிமுத்தண்ணே பார்த்து வர்றது இல்லையா? பட்டணத்துக்காரங்கள பயன்படுத்தி விட்டீங்களே. சாரி பெரியவரே. பரவாயில்ல விடுங்க, அவருக்கு காது கேட்காது. அது ஊருக்காரங்க எங்களுக்கு தெரியும். நீங்க ஹார்ன் அடிச்சிருப்பீங்க, அத கேட்காம இவர் வண்டியை உள்ள விட்டுருப்பாரு. ஐயா மேலதான் தப்பு. தம்பி, காருக்கு குறுக்கால வந்து உங்களை டென்ஷன் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன பெரியவரே நீங்க போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? அவரு பாக்க நல்ல தம்பி மாதிரி தான் இருக்காரு. உங்களை அவரு தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல. சரி, பார்த்து போங்க. பூமி வா போலாம். என்னாச்சுங்க? ஹேண்ட் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு போல. என்னாச்சு தம்பி? ஹேண்ட் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு. அவர் குறுக்க வந்ததும் பிரேக்கோட ஹேண்ட் பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சேன், அதனாலதான். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் தொலைவு போனா கார் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டு வந்து சரி பண்ணிடலாம். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. காரு ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஓ அப்படியா? அது வரைக்கும் ரோட்ல நிக்கணும்? ஒட்டப்புள்ளி வச்சுட்டு நல்லாவா இருக்கும்? தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கார் சரி பண்ண அப்புறம் போலாம். எங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? பரவாயில்ல. என்ன சொல்றாரு தம்பி? உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்றாரு. இதுல ஒரு சிரமமும் இல்ல. நீங்க வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான். வாங்க. வாப்பா, வா தாயி, போலாம். சரி வா போலாம். வரேங்க. ஆஹா, வாசம் பிரமாதம். நீ உட்காருமா, நான் எடுத்து வைக்கிறேன். நீ உட்காரு. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, நானே உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நான் இப்ப சாப்பிட மாட்டேன். நீ உட்காரு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சொல்றாங்க? என்னையும் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. ஓ, அவ ஏன் என்னோட சாப்பிடலன்னு பாக்குறியாமா? பவுனுக்கு நான் சாப்பிட்ட இலைதான் பிடிக்கும். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுலயே சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டா. அதான். நீ உட்காருமா, நான் எடுத்து வைக்கிறேன். நீ கொஞ்சம் கேசரி சாப்பிடு. இந்த வாங்கிக்க. ஐயோ, தாடிகாரன் வேலைய ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்றது? ஏன் தாடிகாரன் இப்படி பண்றான்? அடுத்தவங்க வீட்டுல இருக்கோன்னு தோணாது. ஐயோ, நான் கூட தாடிகாரன் தான் வம்பெழுகிறான்னு பார்த்தா
அவன் கம்மன் தான் படுத்துன்னு இருக்கிறான். அப்புறம் என்ன ஊறுது? என்னவா இருக்கும்? பூமி என்னாச்சு? என்னாச்சு பூமி? என்னாச்சு? அங்க பாருங்க, பூச்சி ஊறுது. ஐயோ, ஒண்ணுதானு பார்த்தா இங்க நிறைய இருக்கே. நீ என்ன இறுக்கி பிடிச்சுக்கோ. அந்த கரப்பாம்பூச்சி போச்சு நான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத பூமி, நீ ஒண்ணு கவலைப்படாத. கரப்பாம்பூச்சி போச்சுன்னா நான் சொல்றேன். பூச்சி போயிடுச்சா? கரப்பாம்பூச்சி போல, அது கண்டிப்பா திரும்ப வரும். போயிருச்சா? எனக்கு திரும்ப வரும் தான் தோணுது. நீ பக்கத்துல வந்து அதெல்லாம் போயிடுச்சு. பூச்சி வந்துச்சுன்னா நீ எப்ப வேணா என்னை எழுப்பு. நான் ரெடியா தான் இருக்கேன். என்னம்மா குளிக்கணும்னு வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நேத்து பட்டணத்துல இருந்து வந்தவங்க தானே? வண்டி ரிப்பேர்னு பவுன் தாத்தா வீட்டுல தங்கியிருக்கவங்க நீங்க தானே? ஆமா, குளிச்சுட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதான் இங்க எப்படி குளிக்கிறதுன்னு. குளிக்கிறதுக்கு என்னம்மா, என்ன மாதிரி துணி எடுத்து நெஞ்சு வரைக்கும் கட்டிக்கிட்டு குளிக்க வேண்டியதானே? அது வந்து அட, ஆம்பளைங்க வந்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? தைரியமா குளிங்க. இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. சரிங்க, நான் வரேன். இங்க எப்படி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிக்கிறது? சரி, உள்ள போய் ட்ரெஸ் கழட்டிட வேண்டியதான். இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே, சீக்கிரம். வாங்கடா, சீக்கிரம் வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. புரியுங்கடா. அவங்க கண்கட்ட அவுறா. சரிண்ணா. என்னடா சாவும் போது கண்ணு கட்ட அவுத்து விடுறாங்க பாக்குறியா? பாரு, நீ சாவறத அவன் பாக்கணும், அவன் சாவறத நீ பாக்கணும். அதனாலதான் அவுத்து விட்டு இருக்கேன். டேய், இவங்கள உள்ள வச்சு எரிச்ச சாம்பலாக்கும். ஆமாண்ணே. வாங்கடா. சரிண்ணே, வாங்கடா. டேய், எங்க போறீங்க? கட்ட அவுத்து விடுங்க. ஏய் தாத்ரா. ஐயோ,
இதை தரேன். கொளுத்தி விடுங்கண்ணே. என்னங்க என்னங்க எப்படியாவது வந்துருங்க. என்னங்க ஐயோ என்னங்க எப்படியாவது வந்துருங்க. ஐயோ ஒரே புகை மூட்டமா இருக்கேன். உங்களை என்னால பார்க்க முடியலங்க. சீக்கிரம் வெளியே வந்துருங்க. தயவு செஞ்சு வந்துருங்க. எங்க வாங்க. என்னங்க வந்துருங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. என்னங்க ஐயோ எப்படியாவது வெளியே வந்துருங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை விட்டு நான் எப்படிங்க இருப்பேன்? என்னங்க ஐயோ என்ன காப்பாத்திட்டு நீங்க போயிட்டீங்களே. வீட்டுல எல்லாரும் கேட்டா நான் என்ன பதிலுங்க சொல்லுவேன்? என்னங்க வாங்க. என்னங்க 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 என்ன பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலங்க. எழுந்துருங்க. என்னங்க என்னங்க நம்ம விஷயம் தான் சொதப்புதே. இந்த நேத்ராவாவது அவங்க கதையை ஒழுங்கா முடிப்பான்னு பார்த்தா அதுவும் இப்படி சொதப்பிச்சு. டேய் மனு, நேத்ரா அவங்க திரும்பி வரவே மாட்டாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னா அதையும் மீறி இப்படி திரும்ப வந்து நிக்கிறாங்களே எப்படி? எனக்கும் அதாம்மா தெரியல. 2 பேருமே தீயில எரிஞ்சு காலின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வீட்டுக்கு உயிரோட வந்து நிக்கிறாங்க. இனிமே நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த மங்காதா. அவளை சீக்கிரமா வர சொல்லு. அவளும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நின்னு சொதப்பிட்டு போறா. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுமா. நான் அந்த மங்காவுக்கு உடனே போன் பண்ணி வர சொல்றேன். இதுல இன்னும் எத்தனை ஆபத்து வந்தாலும் அந்த பொம்மி ஆவி எல்லா விஷயத்துல இருந்தே உங்களை காப்பாத்தும். சொன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது எல்லாத்துக்குமே காரணம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்மையோட ஆவின்னு சொல்ல போறீங்களா? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம அமைதியா இருங்க. சொல்றத நம்ப மாட்டேன், பட்டுதான் தெரிஞ்சுப்பேன்னு சொல்றவங்கள நாம எப்படி காப்பாத்த முடியும்? டேய், நீ மங்காக்கு ஃபோன் பண்ணு. இதோ பண்றேம்மா.
சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அதுல மாற்றமே இல்ல. ராணி, நான் அவரை விரும்புறேன்க்கா. என்னடி இது? நெசமாவா சொல்ற? பின்ன இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடுவாங்களா என்ன? எனக்கு எல்லாம் ஓகேக்கா. அப்புறம் என்னத்துக்குடி கீழே அப்படி ஒரு மேட்டர் சொல்லி நெஞ்சில பாறங்களை வச்சுட்டு வந்த? அது சும்மா உன்னாண்ட விளையாடுனேன். அதுக்கப்புறம் பொம்மியாண்ட வந்து பூ போட்டு கேட்டேன். அதுவும் வெள்ளை பூ குத்து ஓகேன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கனாலம் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் குடிய கெத்துட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன்க்கா என்ன? நீ கோயில இருந்து வர சொல்ல கண்டிப்பா நீ மனசு மாதிரி வந்திருப்பேன்னு என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கீழே நீ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தல, அதனால நான் எழுதி நீ ஒரு கையெழுத்து போட்டிய அந்த லெட்டரு. அந்த லெட்டருக்கு என்ன அப்போ? உன் தாடிகார கண்ணுல படுற மாரி அத்த லேப்டாப்ல வச்சுட்டு வந்துட்டேன்டி. என்னக்கா சொல்ற? அந்த லெட்டர் தான் அன்னைக்கு காணாம போச்சு. அன்னைக்கு அவர் கையில வாங்க சொல்ல கீழே தானே ஊழ்ந்துச்சு. அதான் அத்த யாராவது பாத்திர போறாங்கன்னு தேடி எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். நீ இப்பவும் கண்ணாலத்துல உனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? அதனால இந்த பிரச்சனை இன்னும் தொடர வேணான்னு நினைச்சு உன் தாடிக்காரு கண்ணுல படுற மாரி அந்த லேப்டாப்ல வச்சுட்டு வந்துட்டேன்டி. ஐயோ, என்னக்கா நீ இப்படி சொதப்பிட்ட? இப்ப என்னக்கா பண்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணு புரியலடி. கையும் ஓடல, காலும் ஓடல, நெஞ்செல்லாம் படபடங்குதுடி. தப்பு பண்ணிட்டா, நீ என்ன பண்றது? என்னம்மா, என்னாச்சு? என் பேரு ராணி. நான் குப்பத்துல இருந்து வந்துக்கிறேன். எனக்கும் பொம்மிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆமாங்க, தெரியாம அவர் லேப்டாப்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, நீ சொல்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லனா சித்தார்த்துக்கு எல்லா விஷயமும் தெரிய போகுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியலையம்மா. என்னம்மா தாமரை, அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. போ சீக்கிரம் போ, அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்துரு. கடவுள் நம்மள காப்பாத்துறதுக்குன்னே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காம்மா. வீட்டுக்குள்ள இப்படி வேகமா போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நம்ம மெதுவா போய் பாப்போம், சரியா? பொம்மி நம்மள கைவிட மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி வாங்க போலாம், வாங்க. என்னாடி ஒரே மேஜிக் ஆகுது? மெய்யாலுமே இது பொம்மை வேலைதானா? ஆமாக்கா, இது பொம்மையோட வேலையாதான் இருக்கும். அவ எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாக்கா. அதனால்தான் லெட்டர் எப்படி மாத்தி எழுதுகிறா. அப்படின்னா பிபி டும் டும் தான். அப்புறம் பஸ்டேட்டா ஒரே ஜாலிதான். அக்கா, நீ 1000 சொல்லு. தாடிகாரனாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பொம்மை இல்லன்னு சொல்லியே ஆகணும்க்கா. ஐயோ, வேற வேணையே வானா. அத்தோட உன கை கழுவி விட்டு போய் நேர்ப்பான், பாக்குறியா? என்னக்கா பேசுற நீ? அவர் ஆண்ட நான் பொம்மின்னு போய் சொல்லி கண்ணால கட்டிக்க சொல்றியா? அத்தோட கேவலம் வேற என்னக்கா இருக்குது? என் மனசுல குத்து உணர்ச்சி இல்லாம இருக்கணும்னா நான் பொம்மை இல்லங்கிற உண்மையா அவர் ஆண்ட சொல்லிடணும்க்கா. இந்த பாரு, அவர்கிட்ட சொல்றதும் ஒன்தான், அவரை கொல்றதும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வா இஷ்டம், என்னம்மா பண்ணிக்கோ. போக்கா, நான் சொல்லிதான் ஆக போறேன். வானாண்டியே, வாயால வேணா நெருப்புன்னு சொல்லலாம். அத்த கையில பூச்சிதான் தெரிஞ்சுக்குவேன்னா கையில பூச்சிதான் பாரு.
சொல்றேன், பதில் கேட்டல்ல, கண்ணை மூடு. ஐயோ, பதில் சொல்றதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம் மூடணும்? பூமி சொன்னது செய் பூமி. சரி, மூடுறேன். நீ பாக்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கண்ணை நல்லா மூடு. உன்னெல்லாம் நம்ப முடியாது. திரும்பி நில்லு. கண்ணை மூடி திரும்பி நில்லு. எதுக்குங்க? பேசாம சொல்றத மட்டும் செய். இன்னும் எவ்வளவு நேரங்க இப்படியே நிக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் கண்ணை திறக்க போறேன். எதுக்கு இப்படி பண்றாரு? எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டுதான். கண்ணை திறக்க போறேன். ஏங்க, ஐயோ, ஏங்க, என்னங்க பண்றீங்க? முதல்ல இறங்குங்க. வேண்டாம், என் பக்கத்துல வராத பூமி. நீ கிட்ட வந்தா நான் குதிச்சிருவேன். வராத, வராத. நிறுத்துங்க. சொல்றத கேளுங்க. இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். சொல்றத கேளுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. இறங்குங்க. இல்ல, இன்னொரு வாட்டி இப்படி சொன்ன இதான் நடக்கும். ஐயோ, வேணாம். சொன்னா கேளுங்க. முதல்ல கீழே இறங்குங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இறங்குங்க. எனக்கு பயமா இருக்கு. இறங்குங்க ப்ளீஸ். என்ன இப்ப எதுக்கு நீ அழற? இல்ல, நான் நிஜமாவே பயந்துட்டேன். நீ மட்டும் பயப்படுவ, ஆனா என்ன மட்டும் உயிரை புடுங்குற மாதிரி கேள்வி கேட்ப, அப்படிதானே? இல்ல இல்ல, தப்புதான். இப்ப தெரியுதா உனக்கு எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியா எனக்கு இருந்துச்சு. இனிமேல் வாய் வார்த்தை கூட நீ பொம்மி இல்ல அது இதுன்னு பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ்.